Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's #1 travel brand. டூரிங் டாக்கர்ஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லஞ்ச் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? நடிகர் விக்ரம் பிரபுவுடைய லைனப் சொல்ல முடியுமா சார்னு கள்ளக்குறிச்சியிலிருந்து தவமணி கேட்டிருக்காங்க. விக்ரம் பிரபு பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து 5-6 படங்களில் ஒரே சமயத்தில் நடிக்க ஒப்புக்கொள்கின்ற நடிகர் இல்லை. அவர் ஒரு திரைப்படத்தை முடிச்சுட்டு தான் அடுத்த படத்துக்கு அவர் செல்வார். வெற்றிமாறன் சார் மாதிரியான இயக்குநர்கள்லாம் ஸ்கிரிப்ட் இல்லாம தான் படம் எடுக்கிறாங்க. அதனாலதான் படம் எடுக்கிறதுக்கு இவ்வளவு லேட் ஆகுது. இது அவங்களே சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்க எப்படி அவங்க எல்லாம் திரைக்கதை புத்தகங்கள்லாம் வெளியிடுறாங்கன்னு பாண்டிச்சேரியில இருந்து பெருந்தமிழன் கேட்டிருக்காங்க. நீங்க படிக்கிற திரைக்கதை புத்தகம் இருக்கு, அதை படப்பிடிப்பு ஆரம்பிக்கிறதுன்னு எந்த இயக்குனரும் எழுத மாட்டாங்க. படப்பிடிப்பு முடிவடைந்ததுக்கு பின்னால தான் அந்த திரைக்கதை புத்தகம் உருவாகும். ஒரு திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு முடிவடையும் போது அந்த படத்தினுடைய வசனங்கள் எல்லாம் எழுதப்பட்டு தானே இருக்கும். புது நெல்லு புது நாத்துன்ற திரைப்படத்துல கருத்து மச்சான்ற பாடல்ல நடிகை சுகன்யா கூட சேர்ந்து நடிக்கிற நடிகர் யாரு, அவர் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு குவைத்துல இருந்து சந்தியா கேட்டிருக்காங்க. புதுநெல்லு புதுநாத்து படத்திலே சுகன்யாவுக்கு ஜோடியாக நடித்த நடிகருடைய பெயர் ராகுல். சுகன்யா ராகுல் ஆகிய இருவருக்குமே அதுதான் முதல் படம். அந்த படத்துக்கு பின்னாலே பெரிதாக பட வாய்ப்புகள் ராகுலுக்கு வரல. அயோத்தியில தமிழ் உட்பட மற்ற படங்களுடைய படப்பிடிப்பு நடந்திருக்கா, அப்படி இல்லைன்னா இனிமே படங்களுடைய படப்பிடிப்பு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கண்ணன் திருநெல்வேலியில கேட்டிருக்காங்க. அயோத்தியில இதுவரை திரைப்படங்களுடைய படப்பிடிப்பு நடந்ததாக தெரியல, ஆனால் இனி தொடர்ந்து நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் ராமர் கோயில் குடமுழுக்கு போனது விமர்சிக்கப்படுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு அரியலூர்ல இருந்து வினிதா கேட்டிருக்காங்க. சாதாரண நடிகர்கள் என்ன செய்தாலுமே அது விமர்சனத்துக்குள்ளாகிறது. அப்படிப்பட்ட ஒரு மனநிலை தான் இன்றைக்கு பல ஊடகங்கள் இருக்கின்றன. அப்படி இருக்கும்போது ரஜினிகாந்த் எப்படிப்பட்ட சூப்பர் ஸ்டார் அப்படின்றது நீங்கள் அறிந்த விஷயம். அவர் மேல் விமர்சனம் எழாமல் இருக்குமா? மிஷன் சாப்டர் 1 திரைப்படத்தினுடைய வசூல் எவ்வளவுன்னு ஹுசூர்ல இருந்து செல்வி கேட்டிருக்காங்க. மிஷன் 1 திரைப்படம் நல்ல ஒரு திரைப்படம். அதன் காரணமாக தான் அந்த படத்திற்கு அந்த அளவுக்கு பாசிட்டிவான விமர்சனங்கள் எழுந்தன. ஆனாலும் சரியான திரையரங்குகள் அமையாததுனால அந்த படத்தினுடைய வசூல் மிகப்பெரிய அளவில் அமையவில்லை அப்படின்றது தான் உண்மை. அக்கினேனி நாகேஸ்வர ராவ் சாருக்கும் சிவாஜி சாருக்கும் இடையே இருந்த நட்பை பத்தி சொல்ல முடியுமா? அவங்க 2 பேரும் சேர்ந்து நடிச்ச படங்கள் என்னென்னு சென்னையில இருந்து கௌஷிக் கேட்டிருக்காங்க. சினிமா உலகத்தை பொறுத்தவரையிலே நாகேஸ்வர சிவாஜிக்கு சீனியர் என்று தான் சொல்ல வேண்டும். சிவாஜி நடிக்க வருவதற்கு ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே சினிமாவில் அறிமுகமாக தொடர்ந்து நடித்து கொண்டிருந்தவர் தான் நாகேஸ்வரராவ். சிவாஜியும் நாகேஸ்வரராவும் இணைந்து நடித்த முதல் திரைப்படமாக பரதேசி என்ற திரைப்படம் அமைந்தது. அது ஒரு தெலுங்கு படம். இந்த பராசக்தி படத்தினுடைய படப்பிடிப்பு நடைபெற்றுக் கொண்டிருந்த போதே அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு நடைபெற்றது. அந்த பரதேசி படத்தினுடைய படப்பிடிப்பு தொடங்குவதற்கு முன்னாலேயே நடிகர் திலம் சிவாஜி கணேசனை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு நாகேஸ்வரராவுக்கு கிடைத்தது. நேஷனல் பிக்சர்ஸ் அலுவலகத்துக்கு ஒரு நாள் சென்றிருந்தார் நாகேஸ்வரராவ். அங்கே தான் முதலாக சிவாஜியை பார்த்தார். சிவாஜியை பார்த்த கணத்திலேயே நான் ஆச்சரியப்பட்டு போனேன். அப்படிப்பட்ட ஒரு தீட்சண்யமான கண்கள் அவருக்கு இருந்தது. அதே மாதிரி அவருடைய புன்னகை இருக்க, அது ரசிக்கத்தக்க புன்னகை. அவரும் நானும் சேர்ந்து பரதேசி திரைப்படத்தில் ஒன்றா நடித்தோம். அப்போ நானும் அந்த படத்தின் இயக்குனரான எல்வி பிரசாதும் சிவாஜியுடைய நடிப்பாற்றலை பற்றி பல மணி நேரம் பேசியிருக்கோம். அந்த அளவுக்கு முதல் படத்திலேயே அபாரமான நடிப்பு திறனை வெளிப்படுத்தினார் சிவாஜி என்று பல கட்டுரைகளிலே பதிவு செய்திருக்கிறார் நாகேஸ்வரராவ். சமீபத்தில் ஹரிச்சந்திரா திரைப்படத்தை பார்த்தேன். அந்த படமும் இசையும் ரொம்ப அருமையா இருந்துச்சு. அந்த படத்தினுடைய இசையமைப்பாளரான அகோஷ் வேற ஏதாவது திரைப்படங்களுக்கு இசையமைச்சிருக்காரான்னு பாஸ்டன்ல இருந்து மீரா கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருப்பது உண்மைதான். ஹரிச்சந்திரா திரைப்படத்தில் அகோஷனுடைய இசை மிகச்சிறப்பாக அமைந்திருந்தது. ஆனாலும் தமிழ் அதுக்கு பின்னாலே தொடர்ந்து பல படங்களிலே இசையமைக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு அமையலை. நீங்கள் கேட்டவை படத்துல வர ஓ வசந்த ராஜான்ற பாடல் படமாக்கப்பட்ட கோவில் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமான்னு சென்னையில இருந்து பாலாஜி கேட்டிருக்காங்க. நீங்கள் கேட்டவை படத்தில் இடம்பெற்றிருந்த ஓ வசந்த ராஜா என்று தொடங்கக்கூடிய பாடல் கங்கை கொண்ட சோழபுரத்திலே அமைந்துள்ள பிரகதீஸ்வரர் ஆலயத்திலே தான் படமாக்கப்பட்டது. பொதுவா ஜாலியான திரைப்படங்களை எடுக்கிற இயக்குனர் வெங்கட் பிரபு தி கோட் திரைப்படத்துல நடிகர் விஜய்க்காக இமோஷனல் டிராமாவாகவும் அதிக ஆக்ஷன் கொண்ட படமாகவும் எடுக்க போறதா வர தகவல்கள் உண்மையானு தஞ்சாவூர்ல இருந்து தேவாவினி கேட்டிருக்காங்க. விஜய் போன்ற முன்னணி நட்சத்திரங்கள் நடிக்கின்ற படங்களை பற்றி இது போன்ற விமர்சனங்கள் எழுவதை யாராலும் தடுக்க முடியாது, தவிர்க்க முடியாது அப்படின்றது தான் உண்மை. அந்த படத்தை பற்றி ஒரு முக்கியமான தகவல் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த படத்தை இயக்குகின்ற வெங்கட் பிரபு மீதும் அந்த படத்துடைய கதை மீதும் மிகுந்த நம்பிக்கை வைத்திருக்கிறார் விஜய். அதை தன்னுடைய நண்பர்கள் பலரிடம் அவர் சொல்லியிருக்கிறார். யார் நீ திரைப்படத்தை இயக்குன இயக்குனர் யாரு, அந்த படத்தினுடைய இயக்குனர் வேற என்னென்ன திரைப்படங்களை இயக்கியிருக்காருன்னு சென்னையில இருந்து நந்தகுமார் கேட்டிருக்காங்க. யார் நீ திரைப்படத்தை இயக்கியவர் சத்யம். அவர் தெலுங்கு பட உலகைச் சேர்ந்தவர். தர்மத்தின் தலைவன் திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பின் பொழுது ஏற்பட்ட இடைவேளையில தான் குரு சிஷ்யன் திரைப்படம் உருவானதா எங்க மாமா என்கிட்ட சொல்லியிருந்தாரு. இந்த விஷயத்தை பத்தியும் குரு சிஷ்யன் திரைப்படத்தை பத்தியும் சுவாரஸ்யமான தகவல்கள் இருந்தா ஷேர் பண்ண முடியுமான்னு மதுரையில இருந்து நைமு கேட்டிருக்காங்க. தர்மத்தின் தலைவன் படத்தினுடைய படப்பிடிப்பின் போது ஏற்பட்ட இடைவெளியில உருவான திரைப்படமாக குரு சிஷ்யன் திரைப்படத்தை சொல்ல முடியாது. குரு சிஷ்யன் திரைப்படம் உருவானதே ஒரு தனி
கதை என்று தான் சொல்ல வேண்டும். தயாரிப்பாளர் பஞ்சு அருணாச்சலத்துக்காக ஒரு 20 நாட்கள் காட்சி தர தயாராக இருந்தார் ரஜினி. நான் ஒரு 20 நாள் காட்சி தரேன், நான் கௌரவ இடத்தில் நடிக்கிற மாதிரி ஒரு கதையை தயார் செய்யுங்கள் என்று எஸ்.பி. முத்துராமன் அவர் சொன்னபோது, நீங்கள் கௌரவ இடத்தில் நடிச்சிங்கன்னா அந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. 20 நாள் அப்படின்றதுக்கு பதில் 25 நாள் நீங்கள் காட்சி கொடுத்தீங்கன்னா உங்களை விட்டு ஒரு முழு படத்தை எடுத்து விடுகிறேன் என்றார் எஸ்.பி. முத்துராமன். நிச்சயமாக 25 நாளில் உங்களால் படத்தை முடிக்க முடியுமா? ஏன்னா 25 நாட்களுக்கு மேலே ஒரு நாள் கூட என்னால் கொடுக்க முடியாது என்று எஸ்.பி. முத்துராமன் ரஜினி சொன்னபோது, நீங்கள் கொடுங்க, நான் படத்தை முடிக்கலன்னா ஏன்னு கேளுங்க என்றார் எஸ்.பி. முத்துராமன். அந்த ஒரு ஒப்பந்தத்தில் உருவாக தொடங்கிய திரைப்படம் தான் குரு சிஷ்யன். 25 நாள் காட்சியில் அந்த படத்தை முடிக்கிறேன்னு சொன்ன எஸ்.பி. முத்துராமன் 23 நாட்களில் அந்த படத்தை முடித்தார் என்பதுதான் இங்கே குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம். பூவிழி வாசலிலே நாயகன் ஆகிய திரைப்படத்தில் நடிச்ச நடிகை கார்த்திகா இப்பவும் நடிக்கிறாங்களா? அவங்கள பத்தின தகவல்கள் இருந்தால் ஷேர் பண்ண முடியுமான்னு இலங்கையிலிருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. பூவிழி வாசலிலே படத்தில் நடித்த கார்த்திகா இப்போது எந்த திரைப்படத்திலும் நடிக்கல, திரையுலகத்தை விட்டு விலகி இருக்கிறார். ஹரிச்சந்திரா படத்துல உங்களை பத்தி ஒரு டைலாக் இருக்கு சார், அது உங்களுக்கு தெரியுமான்னு பாஸ்டன்ல இருந்து மீரா கேட்டிருக்காங்க. ஹரிச்சந்திரா திரைப்படத்திலே என்னை பற்றி ஒரு வசனம் வருகிறது அப்படின்ற தகவலை அந்த படத்தினுடைய வெளியீட்டுக்கு முன்னாலேயே அந்த படத்தினுடைய இயக்குனரான செய்யாறு ரவியும் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரான சத்யஜோய் தியாகராஜன்கிட்ட சொன்னாங்க. அந்த படத்திலே என்னை பற்றிய வசனம் இடம்பெற்றிருந்த காட்சி ரசிக்கக்கூடிய ஒரு காட்சியாக இருந்தது. நவரச நாயகன் கார்த்திக் சார் ஏன் கேப்டன் விஜயகாந்த் சாருடைய இறுதி அஞ்சலிக்கு வரல, விஜயகாந்த் சாருடைய நினைவேந்தல் கூட்டத்துக்கும் வரல, ஒரு இரங்கல் செய்தி கூட அனுப்பல, இது ஏன்னு ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து கிருஷ்ணகுமார் கேட்டிருக்காங்க. நவரச நாயகன் கார்த்திக்கினுடைய உடல்நிலை சரியில்லை அப்படின்றத பற்றி நம்முடைய நிகழ்ச்சியிலேயே பலமுறை சொல்லியிருக்கோம். அதன் காரணமாகத்தான் விஜயகாந்துக்கு இறுதி அஞ்சலி செலுத்த கார்த்திக்கால் வர முடியல. சார், உங்களை அடுத்து எந்த திரைப்படத்தில் பார்க்கலாம்னு கோயம்புத்தூர்ல இருந்து ரகு கேட்டிருக்காங்க. ஜிவி பிரகாஷோடு 1-2 படங்களை நான் நடிச்சிருக்கேன். அந்த படங்களில் ஏதாவது ஒன்று வெளியாக வாய்ப்பு இருக்குது. அந்த படங்கள் வெளியாகலைன்னா நலன்குமார் சாமியுடைய இயக்கத்திலே கார்த்திக் கதாநாயகனாக நடிக்கின்ற படத்தில் ஒரு சின்ன கதாபாத்திரத்தில் நான் நடிச்சிருக்கேன். அந்த படம் அடுத்து வெளியாவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. தர்மதுரை திரைப்படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருக்கு அப்பாவா நடிச்ச நடிகர் பத்தி கொஞ்சம் விரிவா சொல்ல முடியுமான்னு சென்னையில இருந்து கௌஷிக் கேட்டிருக்காங்க. தர்மதுரை படத்திலே ரஜினிகாந்துக்கு அப்பாவா நடித்த நடிகருடைய பெயர் மது. 400க்கும் மேற்பட்ட மலையாள படங்களில் நடித்த மிகச்சிறந்த நடிகர் அவர். 12 திரைப்படங்களை இயக்கியுள்ளவர், 15 திரைப்படங்களை தயாரித்தும் இருக்கிறார். பழம்பெரும் இயக்குனரான ராஜா சாண்டோ பத்தின சுவாரஸ்யமான தகவல்கள் இருந்தா ஷேர் பண்ண முடியுமான்னு பன்ருட்டில இருந்து ராகுல் கேட்டிருக்காங்க. கதாசிரியர், தயாரிப்பாளர், இயக்குனர், நடிகர் என்று பன்முகம் கொண்ட கலைஞராக இருந்தவர் தான் ராஜா சாண்டோ. ஊமைப்பட காலத்திலிருந்தே திரைப்படங்களில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. பல ஊமைப்படங்களை அவர் இயக்கி இருக்கிறார். அந்த ஊமைப்படங்களிலேயே சமூக சீர்திருத்த கருத்துக்களை புகுத்திய ஒரு மாமனிதர் தான் ராஜா சாண்டோ. 40களிலும் 50களிலும் இவருடைய இயக்கத்தில் நடிக்காத முன்னணி நட்சத்திரங்களே இல்லை அப்படின்றது இவருடைய இன்னொரு சாதனை. சார், சினிமாவில் ஸ்க்ரீன் பிளே எழுதுறது ஒருத்தர் அண்ட் டைலாக்ஸ் எழுதுறது ஒருத்தர்ன்ற ப்ராசஸ் இருக்கே, அந்த மாதிரியான நேரத்தில் ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் எந்த அவுட்புட்டை டைலாக் ரைட்டர் கிட்ட கொடுப்பாங்க? ஏன்னா ஸ்க்ரீன் பிளேயோட சேர்ந்தது தானே டைலாக்ஸும். இதை கொஞ்சம் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னு யாழ்ப்பாணத்திலிருந்து செந்தமிழன் கேட்டிருக்காங்க. திரைக்கதை எழுதுகின்ற திரைக்கதாசிரியர்கள் அந்த காட்சியில் எப்படிப்பட்ட வசனங்கள் இடம்பெற வேண்டும் அப்படின்றதையும் கோடிட்டு காட்டி விடுவார்கள். அதை அடிப்படையாக வைத்து தான் திரைக்கதை வசனகர்த்தாக்கள் வசனங்களை எழுதுவார்கள். அடுத்து இன்று ஒரு தகவல். சினிமாவில் எந்த ஒரு பிரச்சனைக்கும் போகாத ஒரு இயக்குனர்னா அது எஸ்.பி. முத்துராமன். அவர் மேலே யாரும் எந்த காலகட்டத்திலையும் ஒரு புகாரை கூட சொல்ல முடியாது. அப்படி இன்று வரையிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர் தான் அவர். அப்படிப்பட்ட அவரை நீதிமன்றத்துக்கு அழைத்து சென்றது ஒரு திரைப்படம். அரசியல், லஞ்சம், ஊழல் இவற்றை அடிப்படையாக கொண்ட ஒரு கதையை கே. பாலச்சந்தருடைய கவிதாலயா நிறுவனத்துக்காக இயக்கினார் எஸ்.பி. முத்துராமன். அந்த படத்தில் அரசியல்வாதிகள்கிட்ட நீங்கள் லஞ்சம் வாங்காதீங்க, ஊழல் செய்யாதீங்க என்று பலமுறை சொல்வார் அந்த படத்தினுடைய கதாநாயகனான ரஜினி. அவர்கள் திருந்தவருக்கு பதிலாக ரஜினிகாந்தை உதைப்பதற்கும் அடிப்பதற்கும் ஆட்களை அனுப்புவார்கள். இனிமேல் உங்ககிட்ட சமாதானமாக பேசிட்டு இருந்தால் சரி வராது, கையில் ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு போராட வேண்டியதுதான் என்று முடிவெடுப்பார் அந்த படத்தினுடைய கதாநாயகனான ரஜினி. அந்த திரைப்படத்திற்கு நான் காந்தி அல்ல என்று பெயர் சூட்டியிருந்தார்கள். அந்த பெயர் எஸ்.பி. முத்துராமனுக்கும் மிகவும் பிடித்திருந்தது. இதற்கிடையிலே ஒரு நபர் நான் காந்தி அல்ல அப்படின்னு எப்படி ஒரு திரைப்படத்துக்கு பெயர் வைக்கலாம் அப்படின்னு வழக்கு தொடுக்க, அந்த வழக்கை சந்திப்பதற்காக கோர்ட்டுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை எஸ்.பி. முத்துராமனுக்கு ஏற்பட்டது. இறுதியில் நீதிமன்றத்தினுடைய அறிவுரைப்படி நான் காந்தி அல்ல என்ற பெயரை நான் மகான் அல்ல என்று மாற்றித்தான் அந்த படத்தை வெளியிட்டோம் என்றாலும் அந்த படத்துக்காக நீதிமன்றத்துக்கு போனது இருக்க, அது இன்று வரை என்னால் மறக்க முடியாத ஒரு சம்பவமாக அமைந்து விட்டது என்கிறார் எஸ்.பி. முத்துராமன். இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள்,
சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.